சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயாவோட பிடிவாதத்தால் ரோகிணி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. மனோஜுக்கு பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்குறாங்க மீனா. அதே போல் முத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜெயிச்சிருக்கிறாரு அவர் எடுத்த விஷயத்தில். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஸ்ருதி அண்ட் ரவியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விஜயா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா உண்ணாவிரதம் இருக்க அதை முத்து பார்த்தீங்கன்னா லாவகமாக கையாண்டிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மீனா சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரையுமே சாப்பிட கூப்பிட விஜயா சாப்பிட வராமல் இருக்கிறதுனால அண்ணாமலை விஜயாவை சாப்பிட கூப்பிடலையா அப்படிங்கிற மாதிரியா கேட்க, அதுக்கு மீனா அத்தையை கூப்பிட்டேன் ஆனால் அவங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அண்ணாமலை விஜயாவை வந்து கூப்பிட, அதுக்கு விஜயா எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க இந்த மாதிரியா சொல்லிடுறாங்க. அதோட அண்ணாமலை விஜயாவை மேலும் வற்புறுத்தி சாப்பிட கூப்பிட, அதுக்கு விஜயா நான் என்னோட பிள்ளைய பார்க்காம சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இந்த மாதிரியா உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மனோஜ் பசியில் தவிக்க மாமா சாப்பிடலாம் இந்த மாதிரியா கூப்பிட எனக்கு வேண்டாம் இந்த மாதிரியா சொல்லிடுறாங்க. அதுக்கு மனோஜ் ரோகிணி கிட்ட சரிப்பா நாம சாப்பிடலாம் அம்மா அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்குவாங்க இந்த மாதிரியா சொல்ல, ரோகிணி ஆன்டி சாப்பிடாம நாம எப்படி சாப்பிட்றது இந்த மாதிரியா மனோஜை தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறமா விஜயா பேசுகிறதுக்கு எல்லாமே முத்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதோட தான் ரவியை சந்தித்து பேசின விஷயத்தையும் ரவி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா அண்ணாமலை கிட்ட நீங்கள் போய் சாப்பிட்டு மாத்திரை போடுங்க இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு அண்ணாமலை நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரியா சொல்லிடுறாரு. அதை தொடர்ந்து ரோகிணி ஆன்டி சாப்பிடாம நாங்களும் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு மனோஜை பிடிச்சி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா அப்பா சாப்பிடாம அம்மாவை சாப்பிட வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா ஒரு பிளான் போடுறாரு. எல்லாரும் இப்படியே ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க, நான் இப்போ வந்துடுறேன் இந்த மாதிரியா சொல்லிட்டு வெளியே முத்து கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கத்தில் ஸ்ருதி டப்பிங் பேசி முடிக்கவும் உனக்கு சாப்பாடு வந்திருக்கு இந்த மாதிரியா சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ருதி கிட்ட சொல்ல, அங்கே ரூம்க்கு வந்து ஸ்ருதி பார்க்கும்போது சாப்பாடோட ரவியும் இருக்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி உங்கள் ஹோட்டலில் நான் சாப்பாடு தான் ஆர்டர் போட்டேன், செஃப் ஆர்டர் போடலையே இந்த மாதிரியா ஸ்ருதி சொல்ல, அதுக்கு ரவி அப்போ நான் போகவா இந்த மாதிரியா கிளம்பி போக, அதுக்கு ரவியை ஸ்ருதி தடுத்து நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே தங்களுக்குள்ளே இருக்கிற காதலில் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட ரவி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலை ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன் இந்த மாதிரியா சொல்லி நம்ம எப்போ மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் இந்த மாதிரியா கேட்க, ஸ்ருதி நான் டப்பிங் பேசிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறேன் இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு ரவி இல்லை நாம் நம்மளோட வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரியா சொல்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் விஜயா சாப்பிடாம உட்காந்துட்ருக்க மனோஜ் ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியை சாப்பிட கூப்பிட, ரோகிணி எனக்கு வேண்டாம் நீ போய் சாப்பிடு ஆன்ட்டியே சாப்பிடலை உனக்கு மட்டும் பசிக்குதா இந்த மாதிரியா திட்ட, அதுக்கு மனோஜ் எனக்கும் பசிக்கும்ல சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக சொன்னேன் இந்த மாதிரியா சமாளிச்சுட்டு மீனா கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்க, மீனா அதான் டைனிங் டேபிளில் இருக்கே உங்களுக்கு கையிலையா இந்த மாதிரியா திட்ட, மனோஜ் நானே எடுத்துக்கிறேன் இந்த மாதிரியா எடுத்து குடிக்கிறாரு. மீனா மறுபடியும் அண்ணாமலையை சாப்பிட கூப்பிட அவர் நீ தான் காலையில எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க நீ போய் சாப்பிடுமா இந்த மாதிரியா அண்ணாமலை மீனாவை சொல்ல, அதுக்கு மீனா யாருமே சாப்பிடாம நான் எப்படி மாமா சாப்பிடுவேன் இந்த மாதிரியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் முத்து பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணியோட வீட்டுக்குள்ளே வராரு. டேபிளில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வைக்க சொல்லிட்டு பிரியாணியை இலையை விரித்து கொட்டி வீடு முழுக்க பிரியாணி வாசம் வருது. அதை பார்த்து மனோஜ் எச்சில் ஊறிக்கிட்டு இருக்க, முத்து இது சாதாரண பிரியாணி கிடையாது இது கோவில் பிரசாதம், நம்ம என்ன நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இதை சாப்பிட்றோமோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு மனோஜ் எந்த கோவிலடா பிரசாதமாக பிரியாணி தராங்க இந்த மாதிரியா கேள்வி கேட்குறாரு. பிரியாணி வாசத்தை பார்த்து விஜயா மனசு தடுமாறுறாங்க. ஸோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது. ஸோ நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.